வணக்கம் விருச்சிகம் ராசி நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சரில் நம்ம விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போது பொதுவாகவே விருச்சிகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 8வது ராசியாக வருவீங்க. மேலும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி விருச்சிகம் ராசிங்க. நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சிகம் ராசிங்க. விருச்சிகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களுடைய நட்சத்திரநாதன் புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கி கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. இதன் காரணமாக இனி வரவிருக்கும் இந்த 1/1/2024 அன்னையிலிருந்து இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய ராசிநாதன் நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி செய்துட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால 100% உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுங்க. அதன் காரணமாக இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் படிப்பில் மந்தத்தன்மை காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மறந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி காலையில் தூங்கி எழுந்தோடனே ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தை உங்களுடைய மனசுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ வாட்டி சொல்கிறீங்களோ அவ்வளோ வாட்டி சொல்லிவிட்டு அதற்கப்புறமா அந்த நாளில் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனிமேல் ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில தாய்மார்கள் ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க. சரி, எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கவலை எங்களால் புரிஞ்சுக்க முடியும் தாய்மார்களே. நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்தில். அதற்கப்புறமா இப்போ ஒரு சில தாய்மார்கள் நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ ரெகுலராக விடாமல் மெடிசன் கன்டினியூ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு குழந்தைகள் பாக்கியம் விஷயமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு தாய்மார்களே. நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா அடுத்த 2024 டிசம்பருக்குள்ள ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்க ஈன்றெடுப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் சுக்கிரன் உங்களுடைய ராசியாக அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலோ தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்களுக்கோ அல்லது உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கும் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கும் உங்களுக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிருங்க. இனிஷியலி கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அளவுக்கு தேவையற்ற எண்ணல்கள்
பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. மேலும் சூரியன் வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் நம்மளுடைய செவ்வாய் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொல்லியிருந்தோம். உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு எதனா கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேலரி ஹைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு அது தகுந்த மாதிரி ப்ரொமோஷனும் கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து 100% அதிகரிக்கும். சரிங்களா? மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு 0.5 மார்க் 0.1 மார்க் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் சாத்தியப்படாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்றவங்க வந்து நல்லபடியாக கவர்மெண்ட் செக்டரில் உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் உங்களுக்கு கேத்து வந்து உங்களுக்கு அனைத்து விதமான லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு பார்ட் டைமில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா வந்து ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா லாபம் சற்று கூடுதலாகவே ஏன் பண்ணுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல புதிய இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் வந்து பேச்சு போட்டியிலையோ அல்லது எழுதும் போட்டியிலையோ வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் நல்லபடியாக ப்ரைஸ் மணி வின் பண்ணுவதற்கும் மேலும் வந்து உங்களுடைய ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ வந்து பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. ஆனால் அதே சமயம் பங்கு சந்தை அப்படின்றது ஒரு சூதாட்ட களம் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பணத்தை வந்து முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற நஷ்டம் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பங்கு சந்தை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்தது அப்படின்னாலும் அது உங்களை மட்டும்தான் சேரும். அதே சமயம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னாலும் அது முழுக்க முழுக்க உங்களை மட்டும்தான் சேருங்க. அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாது அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பருடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டு இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாக இருப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து
சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்கேஸ் இப்போ உங்களுக்கு சிறிதளவில் வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டோ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன் உட்கொண்டீங்க அப்படின்னாலே 100% வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு. இதன் காரணமாக நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சில நண்பர்கள் இப்போ கான்ட்ராக்ட் பொசிஷனில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன் வந்து ஒரு பெர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரய ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வீட்டில் வந்து நீண்ட காலமாக தடப்பட்டு போயிருக்கின்ற சுப காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நடைபெறுவதற்கு ஆரம்பிக்குங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ள இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி அவதிக்குள்ள இருந்திருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாமல் வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைஞ்சிட்டு உங்களுடைய திருமணம் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் வந்து மிக சாதகமாக கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் அந்த கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து நீண்ட காலமாக வந்து எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், 2வது குழந்தை இன்னும் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்களும் நம்ம இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஜனவரி மாதம் ஆரம்பத்திலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து பிள்ளைகள் வரம் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் குருவுடைய பார்வை உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் வந்து பேசிக்கொள்ளாமல் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்னால இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக போயிட்டு அவங்க கிட்ட மறுபடியும் ஒரு தடவை வந்து பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் விருச்சிகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.